ஒருத்தரை ஏமாற்றணும்னா முதல்ல அவனோட ஆசையை வளர்க்கணும், தூண்டணும்னாங்க. அதை தான் நீங்கள் செஞ்சீங்க. அப்படி செஞ்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். இந்த திமுகவோட மேனிஃபெஸ்டோவையும் இந்த 4.5 வருஷத்தில் இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருப்பவற்றும் எங்களுக்கு எடுத்து சீர்தூக்கி பார்ப்பீர்களே, ஆனால் நடுநிலையான மனதோடு, உங்களுடைய குறைந்தபட்ச அறிவோடு, குறைந்தபட்ச மனசாட்சியோடு இந்த அரசு, திமுக அரசு துரோகத்தின் மொத்த வடிவமாக நின்று கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புலப்படும். எத்தனை வாக்குறுதிகள். சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறை பண்ணீங்க, டீசலுக்கு 3 ரூபாய் குறை பண்ணீங்க, பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு தடவை 5 ரூபாய் குறைச்சிங்க, கல்வி கடன் ரத்துன்னு ஏமாத்துறீங்க, நகை கடன் ரத்து ஏமாத்துறீங்க, அதுக்கு 1000 வியாக்கியானத்தை கொடுப்பீங்க. நாங்கள் வந்தோம்னா மகளிருக்கும் உரிமை தொகை போச்சு. எத்தனையோ லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், நீங்கள் கிடையாது. செவிலியர் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர், மின்சாரம், எல்லார் முதுகுலையும் மாற்றி மாற்றி குத்துனீங்க.